ஹலோ கல்யாண், இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பத்தி பேச. ஹலோ அவர் ஹிஸ் ஃபைன். ஓகே ஓகே கல்யாணி இது ஜிப்போன் அப்படி பண்ணு one more year. Ma'am, go to forward. Back. Straight, sir. Straight, sir. ஒவ்வொரு சின்ன பர்சனுடைய ஒரு சின்ன வேலை கூட just have spoken volumes in the film. அந்த மாதிரி சந்தோஷ் சலீம் அவங்களுடைய ஆக்டிங் ஐ திங்க் ஒரு ஃபினாமினலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஸ்மால் பாடி லாங்குவேஜ் போதும் and ஒரு சின்ன ஒரு ஸ்மைல். Can we learn from you? We'll start with you. Please வாங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. Thank you so much. And அடுத்தபடியாக நம்மளோட ஃபேவரட் நஸ்லின். Oh my god, அவர் வந்து அவர் பேசணும்லாம் இல்லைங்க, just one pause. அவர் கண்ணை மூடினா சரி, கண்ணை திறந்தா சரி, கீழே விழுந்தா சரி, I think every bit of his action just is fantastic. So very happy about it. Yes, over to you for a few words, Naslin. என்ன சொல்லணும் தெரியாது. ரொம்ப ஹாப்பி தான். இப்போ லைஃப்ல ஆச்சரியமா இருக்கு, என்னென்னமோ நடக்குது லைஃப்ல. எங்கேயோ போயிட்டு இருக்கு. காலையில் சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் வீடியோ கால் பண்ணி படம் சூப்பராக இருந்துச்சு. அப்படி I don't know, but I'm truly grateful and I'm humble for what I'm getting in my life now. So thank you everyone for supporting us, and do watch our film. Thank you. Yeah. Naslin, one of the youngest and most talented heroes, and this is just a start for you. Innu nariya doorangal neenga pogadunu wish panikrom. Thank you so much. And yes, yet another star for today is Kalyani ma'am. Oh my god, what can I enga thodangiradhu enga mudikkiradhu enakku theriyala. Just from her looks to everything that she's done in the film, fight irukattu onda vechiko, indha mari oru terrorana oru look, action, costumes, everything she's just done it to the T imperfect endra mari solvanga. I just enjoyed every bit of whatever you're doing. And உங்களோட அப்பா வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு பர்சன், கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து ஒரு ஃபினாமினலான ஒரு ஆக்ட்ரஸ். அண்ட் டு டூ ஜஸ்டிஸ் டு யுவர் பேரண்ட்ஸ், இவங்களோட பொண்ணு அப்படின்னு நீங்க பெருமையா சொல்லலாம், பிகாஸ் யூ ரியலி டூயிங் இட் வெரி வெரி வெல். ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் from you.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ. அந்த இன்ட்ரோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மேட் மீ ஃபீல் ரியலி வார்ம். ஆக்சுவலாக லோகாக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இங்கே கிடைக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பட் நசின் சொன்ன மாதிரியே என்னென்னமோ நடக்குது. அண்ட் ஐ ஜஸ்ட் வெரி வெரி ஓவர்வெல்ம்ட். தேங்க்யூ. சாரி லேட்டாக வந்ததுக்கு, பட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஹியர், நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த சினிமா இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தட். ஐ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபில்ம் and I hope you all like it, and I hope you all continue to make this even bigger and bigger than what we ever imagined it to be. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு இருக்கு, ஆனால் அந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் டைம் நான் இன்னும் I won't take more of it. So just thank you. Thanks. Thank you so much. Your actions have already spoken volumes. So yes, thank you. And Dulquer Salman avargal, I think எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்டி நான் இந்த படத்தில் நடிக்கல. நான் ப்ரொடியூசரா ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி இந்த பசங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களெல்லாம் சந்திக்க. மிகப்பெரிய ரிசப்ஷன் எங்களுக்கு இங்கே தமிழில் கிடைச்சிருக்கு. எப்பவுமே எனக்கு இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல நான் எந்த படம், நான் ஸ்டேட் படம் பண்ணாலும், நான் டப்பிங் படம் நான் தெலுங்குல இருந்து தமிழில் டப் பண்ணாலும், சேம் மலையாளத்துல இருந்து தமிழில் டப் பண்ணாலும், இங்கே வந்து நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஷோ போட்டு நாங்கள் காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவே போதும். நீங்க தான் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. எனக்கு அந்த ஒரு பிளைண்ட் ஃபேத் இருக்கு. நான் எல்லாருக்கிட்ட சொல்லுவேன், நீங்க அங்கே போய் என்ன பண்ணாலும் அதை விட ஐ திங்க் மோஸ்ட் எஃபெக்டிவ் நீங்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நீங்க படம் கொஞ்சம் காமிச்சிட்டு பாருங்க, அவங்களே they'll spread the word. ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக எப்பவுமே எல்லா படத்திற்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படம் இது கொஞ்சம் கிளீஷா தான் இருக்கும், ஆனா நாங்க யாரும் இப்படி எதிர்பார்க்கல. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா இது இவ்வளவு ரீச் ஆகணும் எனக்கு யாரும் எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலி எங்க ஒரு நம்ம கேரளா ஃபோக்லோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசுல வச்சோம். ஆனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது. அதுவே ஒரு பிளெஸிங் இந்த படத்துக்கு. ஐ திங்க் ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் இருந்தது. இதுல ஒர்க் பண்ற எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப குட் ஹியூமன் பீயிங்ஸ், கிரேட் பீப்புள். ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆக்சுவலி தேர் வாஸ் நோ கிளாஷஸ், நோ ஒரு வித டாக்ஸிக் எனர்ஜி ஒண்ணுமே இல்லாம எல்லாருமே அவங்கவுங்க படமா பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவ்வளோ ஆசையா ஹாப்பியா ஒர்க் பண்ண படம் இது. ஸோ இந்த வெற்றி இதை டிசர்வ் பண்றது இதுல ஒர்க் பண்ண எல்லாரும் தான். அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி லக்கி டு பி தி ப்ரொடியூசர். இன்னும் ஐ ஹோப் வி கெட் டு டூ மோர் சினிமா லைக் திஸ். வில் டூ மோர் பார்ட்ஸ் ஆஃப் லோகா. எப்பவும் கொடுத்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி சாரி ஃபார் திஸ் டிலே. இது என்னன்னு தெரியல. நாங்க இந்த ஒரு சிட்டி ஜம்பிங் பண்ணும்போது எப்பவுமே சம் அன்ஃபோர்சிங் டிலே இருக்கு. வெரி வெரி சாரி. நீங்க ரொம்ப வெயிட் பண்ணீங்க. அண்ட் ஐம் ஷூர் யூ ரெடி டு கெட் இன் டு Q&A session. So I'll stop here. Thank you, press and media. Also, AGS, Aishwarya and Archana, thank you for the support. I hope we have a long innings together. We will be coming together for Kanta as well, I'm hoping. And Anup, thank you. Just the beginning. Again, I'm hoping we'll have a long innings together. Thank you very much. மேடம் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு ஒரே டவுட், இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேரா நடிக்கிறீங்க, ஆக்ஷன்ல பின்னு தூங்குறீங்க. ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? சார் இல்ல, அதை பத்தி நினைச்சே பார்க்கல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து, நீ ஆக்ஷன் பண்ண போறியா, சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குமா, அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பட் hopefully it won't be a problem. Yeah, thanks. But Dulquer sir, வாழ்த்துக்கள். Thank you. சார், இப்போ ப்ரொடியூசரா வந்து இப்போ 100 கோடி தாண்டி இருக்கு. இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க, இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க, இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தான் போறீங்க,
அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா, அவரை பத்தியும் சொல்லுங்க. பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசை ஐ திங்க் பின் கொலாபரேட்டிங். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் இருந்தால் அவர் பார்த்துப்பாரு. அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ பாலா சார். ஆக்சுவலி ஐ ஃபர்காட் டு மென்ஷன் யூ நாங்கள் ஸ்டேஜில். தேங்க்யூ சார், நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க. பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட். நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார். ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது 5 parts. அது இன்னும் க்ரோ ஆகாமல் தெரியாது. பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஐ திங்க் இது இப்போ ஒரு படமா இது பெருசா ஆக போகுது. ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இந்த ப்ராஃபிட் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் இட் வித் ஆர் டீம். ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்றாங்க. பட் இவ்வளோ ஐ மீன் அருண், இந்த சந்தோஷம் எப்படி சொல்லி சொல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ அக்செப்டன்ஸ் வரும் எனக்கு தெரியல. யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேஸ், ஒரு லவ் நான் பார்த்ததுல இருந்து. ஸோ ஐ திங்க் தி ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட். அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா இருக்கு. இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அளவுக்கு புரியல. அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் நம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலயும் மலையாளம் வெர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல. அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் தி ஃபிலிம் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சார் துல்கர் சார் இங்க சார் இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நாங்க இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்த்ததுக்கு அப்புறம். துல்கர் சார் கரெக்ட். அடுத்த பாட்டுல அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டர்ல இருப்பாரு. நான் அங்க எல்லாம் பின்னாடி வந்து உட்காருவோம். சார் இல்ல சார், நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவா வருவாங்க. நீங்க படம் ஹிட் ஆனனாலதான் இன்னைக்கு இந்த விழா அங்க வந்து நடக்குது. இது என்னன்னா இப்ப இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோரா தெரியல ஆக்சுவலி. நாங்க ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்கா இருந்தா பெட்டர்னு நினைச்சோம். இனிஷியலி பிகினிங்லயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப் எல்லாம். ஆனா அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஆஃப் நல்லா இருந்தா தென் வில் கோ அண்ட் அப்படிதான் இருந்தது. நீங்க ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? இல்ல சார், நாங்க ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்க வந்து இது வந்து இந்த படம் இங்க வந்து நம்ம உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி பார்த்து நீங்க எல்லாருக்கும் பிடிச்சது. Now we just have to கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் தி வேர்ல்ட். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியால ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஹீரோயின் 100 crore கிளப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட். I think we're all just very happy that we are getting such big numbers. We're breaking paths. We're making history in some way or the other. So, yeah, that's all I can say. Director sir, congratulations sir இந்த ஒரு ஹியூஜ் சக்சஸ்க்காக. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா? இல்ல சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, now my favorite superhero is Chandra. சார் இந்த கதை வந்து நீங்க துல்கர் சார் சொன்னப்ப என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாரு? ஒருங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப கேட்டுக்கிட்டு
மைக் அங்க வராம மட்டும் வந்து அங்கேயே வச்சிருந்தா நாங்க எப்படி கேட்கும் சார் நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் துல்கர் சார் அந்த கொஸ்டின் கேட்டப்ப என்ன சொன்னாரு? He liked the idea. He was on board. He wanted to expand the world. He wanted to make the film better. He wanted to make the film bigger. He was excited. Yeah. துல்கர் சார் அதே கொஸ்டின் தான். எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட இங்க எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நீங்க ஹீரோன்ட்டு. இப்போ புதுசா வந்து டேரக்டர்னு சொல்லும்போது வேற ஹீரோ சார், ஆனா வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசனை இல்லை உங்களுக்கு? இல்ல நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு கிரீட். ஆனா என்னால் இவ்வளவு படங்கள் தான் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்துல எவ்வளவு புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்பவுமே எங்க பேனர்ல எங்க கம்பெனியில நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றியா வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியா இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நான் இப்போ இவ்வளவு லாங்குவேஜஸ்ல நான் எப்பவுமே கதை கேட்டுதான் இருக்கேன். அப்ப எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டுப்போய் நான் இமீடியட்டா எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாம இதுல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோர்ல இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதுல நம்ம குரூப்ல இருந்த அந்த டீம்ல இருந்த நிறைய பேர், நான் நிமிஷ் பங்களால ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது, அவங்க நல்லா கரெக்டா பண்ணுவாங்க. அண்ட் டாமினிக் நிமிஷ் அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது. எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டா இருந்தா எனக்கு எப்பவுமே அது ஒரு கான்ஃபிடன்ஸ். எல்லா படத்துலயும் அதான் ஒரு மேரேஜ், அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி படத்துல. ஸோ அவங்க பக்கவா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. தென் வி ஹேட் டு ஃபைண்ட் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். அதுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. நாங்க புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டர் தான் ஷூட் ஆரம்பிப்போம். அந்த டைம்ல ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர் ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிகேட்டடா ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோஸ் கல்யாணி. எங்கேயோ போனேன், சாரி. Happy Onam to everyone. To the Dulquer. Actually, in the கதையா ஒன் லைனா கேட்கும் போது வேம்பயர் டைரிஸ் ஞாபகம் வந்திருக்கும், ட்விலைட் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை தாண்டி இது கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்க சூஸ் பண்ணீங்க as a ப்ரொடியூசரா, அண்ட் எந்த பாயிண்ட்ல இதை ஸ்டோரியா கிரியேட் பண்ணீங்க மிஸ்டர் டைரக்டர் டொமினிக்? ஆக்சுவலி நான் நடிக்கிற படத்துல கூட எனக்கு இது கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா அது செக் பண்ணது எனக்கு தெரியாது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா, அது ஒரிஜினலான ஒரு கதையா, ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது. நம்ம இவரை கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதுல எங்கேயோ ஒரு சோல் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டா ஐ ஒன்ட் கனெக்ட். ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ். அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ். எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு இதுல ஆனா அந்த மாதிரி நல்ல ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது கமர்ஷியலா நல்ல மியூசிக், நல்ல காஸ்டிங், இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும். அவ்வளவுதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைசிங் சினிமா. தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஃபார் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள். வி ஆல்சோ ஹேவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி அவங்க நரேட் பண்ற விதத்துல அது படமா கிரியேட் பண்ற எல்லாருக்கும் முடியாது. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட். ஸோ தட் இஸ்
அதுல now I always look at people. நாங்க அவங்களோட சிங்க் ஆயிடுமா நம்ம, ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ். நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ணதான் ஐ திங்க் அழகான சில மூவிஸ் வரும். ஸோ தட் பியூட்டி இஸ் தேர் இன் திஸ் டீம். எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டிவ் பண்ணுவாங்க. Check. Thank you so much, Press and Media. Thank you, Team Loka. For a photography moment, can we please have you all standing?